ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அதிசயமான பூச்செடியை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த செடியோட பெயர் நேற்று இன்று நாளை. வித்தியாசமாக இருக்குல்ல? இதோட தாவரவியல் பெயர் பிரன்ஃபல்சியா பாசிஃப்ளோரா. இதோட தாயகம் பிரேசில். இந்த செடிக்கு ஏன் நேற்று இன்று நாளைன்னு பெயர் வந்துச்சுன்னா, முதல் நாள் மொட்டு மலரும் போது அடர் ஊதா அல்லது பர்பிள் கலரில் இருக்கும். இரண்டாம் நாள் அது வெளிர் ஊதாவாக, அதாவது லேவெண்டர் கலரில் மாறும். மூணாவது நாள் ஒயிட்டாக மாறிடுங்க. ஸோ ஒரே நேரத்தில் ஒரு செடியில் 100க்கும் மேற்பட்ட பூக்கள் பூக்கும்போது அது பர்பிள், லேவெண்டர், ஒயிட்டுன்னு 3 கலரில் ஒன்றோட ஒன்று கலப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும். ஸோ ஒரே செடியில் 3 கலர்களில் பூக்கள் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ரம்மியமாக இருக்குங்க. இது ஏன் இப்படி மாறுதுன்னா, பூக்களில் உள்ள ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிறமியினுடைய அளவு, அதாவது pH லெவல் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே வரும். அதனால தான் அடர் ஊதா நிறம் மெல்ல மெல்ல மறைந்து கடைசியில் வெண்மையாக மாறுதுங்க. இது ஒரு தாவரவியல் அதிசயம். இந்த செடி ஒரு புதர் வகையை சார்ந்தது. 3 முதல் 8 அடி வரை வளரக்கூடியது. இதை நம்ம தொட்டியிலையும் வச்சு வளர்க்கலாம். தொட்டியில் வளர்க்குறதா இருந்தால் அதுக்கு தேவையான மண் கலவையில் செம்மண் இல்லைன்னா தோட்டத்து மண் 40%, மண்புழு உரம் இல்லைன்னா மக்கிய மாட்டு சாண உரம் 30%, தென்னை நார் கழிவு 30%, காய்ந்த இலைகள் இவைகள் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. தொட்டியின் அளவு 12 இன்ச்சிலிருந்து 14 இன்ச்சு வரை இருந்தால் போதுமானது. இந்த செடிக்கு மிதமான வெயில் இருந்தாலே போதுமானது. மண் காய்ந்ததும் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றினால் போதுங்க. இந்த செடிக்கு வாழைப்பழத்தோல் கரைசலோ அல்லது கடலை புண்ணாக்கு கரைசலோ 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தோம்னா பூக்கள் நல்லா பூக்குங்க. வீட்டில் பயன்படுத்திய டீ தூளையோ அல்லது காஃபி தூளையோ கூட மண்ணில் சேர்க்கலாங்க. ஏன்னா இந்த செடி அமிலத்தன்மை கொண்ட மண்ணை அதிகம் விரும்பும். நோய் தாக்குதலை பொறுத்தவரை பொதுவாக மாவுப்பூச்சி தாக்குதல் வரலாம். இதற்கு மீன் அமிலமோ வேப்பெண்ணெய் கரைசலோ பயன்படுத்தலாங்க. பூக்கள் பூத்து முடிஞ்சவுடன் கிளைகளை கத்தரித்து நல்லா ப்ரூன் பண்ணி விடணுங்க. அப்போதான் புதிய கிளைகள் தோன்றி நிறைய மொட்டுக்கள் வைக்கும். இந்த செடியில் விதைகள் உருவாகிறத நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லைங்க. மேபி இது ஹைப்ரிட் வெரைட்டி இருக்கிறதால விதைகள் உருவாவதில்லைன்னு நினைக்கிறேன். இதை ப்ராபகேட் பண்ணணுன்னா ஸ்டெம் கட்டிங் மூலமோ அல்லது ஏர் லேயரிங் மூலமோ பண்ணிக்கலாங்க. செடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்த பிறகு வேரோடு பிரித்து 2 செடிகளாகவும் மாற்றலாம். இந்த பூக்கள் மாலை நேரங்களில் நறுமணம் வீசக்கூடியவை. மல்லிகை, முல்லை மாதிரி ரொம்ப மணம்னு சொல்ல முடியாது. ஆனால் இதற்குன்னு ஒரு நல்ல நறுமணம் இருக்குங்க. செடி முழுவதுமே பூக்கள் நிறைந்து நல்லா கவர்ச்சியாக இருக்கிறதுனால பட்டாம்பூச்சி, தேனீக்கள் எல்லாவற்றையுமே ஈர்க்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த செடியின் அனைத்து பாகங்களுமே நாய், பூனை போன்ற விலங்குகளுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதனால் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. இந்த செடி வாழ்க்கையின் மாற்றங்களை உணர்த்துற மாதிரி இருக்குங்க. எப்படின்னா, மனிதர்களோ அல்லது எந்த ஒரு நிகழ்வுமோ நேற்று மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு மாதிரி கண்டிப்பாக நாளைக்கும் இருக்காது அப்படிங்கிற உண்மையை கற்பிக்கும் ஒரு செடியாக இருக்குங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை தினமும் தன் நிறம் மாறும் பூக்கள் மூலம் உணர்த்துகிற இந்த நேற்று இன்று நாளை செடி ஒவ்வொரு தோட்டத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.